வெல்கம் டு பிஏவி ஸ்வீட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கப்பு பொரி இருந்தால் போதுங்க, சூப்பராக மசால் வடை ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்பவே ஈஸிங்க. வாங்க இப்போ செய்கிற முறை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்கிற பொரியை அந்த பவுலில் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. நம்ம இப்போ வாஷ் பண்ணிடலாம். பொரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பொரியில் மசால் வடையான்னு கேட்பீங்க, அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு நிமிஷம் தண்ணி எல்லாம் வடிகட்டுங்க. பொரியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டாச்சுங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துடலாம். வடிகட்டின பொரியில் ஒரு பெரிய வெங்காயங்க நீள வாக்கில் நறுக்கினது, அதை போட்டுடலாம். பொடி பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, ருசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாங்க, நல்லா ருசியாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகா பொடிங்க, ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோதும் போட்டு நல்லா மஸ்டி பிசைஞ்சுக்கணுங்க. பொரி நம்ம வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கோம். தண்ணி இப்போதைக்கு விட வேண்டாம், ஏன்னா நமக்கு வெங்காயத்துலேயே ஈரப்பதம் இருக்கும். நல்லா அழகாக மஸ்டி பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி. இதுலேயே டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு போட்டிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போதைக்கு பொரியில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. பாருங்க, சும்மா ட்ராப்ஸாக தான் தெளிச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லையே பொரியில் நிறைய ஐட்டம்ஸு வெரைட்டியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கோங்க. பொரியில் பணியாரம், பொரியில் அல்வா, பொரியில் கட்லெட்டு, பொரியில் பாயசம், இப்போது பொரியில் மசால் வடை பண்ணிட்டுருக்கோம். எல்லா ரெசிபியும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிறதுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்கிற ரெசிபீஸ் நிறையா போட்டிருக்கோம். கண்டிப்பாக லிங்க் தரேன், எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகாக நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பதம் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம பிடிச்சா நமக்கு நல்லா அழகாக பிடிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் மாவு ரெடி பண்ணின்னு வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறணுங்க. 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ருசிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 3-4 க்யூப்ஸு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாங்க. ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சேன்னா தண்ணிக்கு பதிலாக சட்னி அப்படியே க்ரீனாகவே இருக்குங்க. இப்போ நான் அரைச்சின்னு வந்துடுறேன். சட்னி ரெடி ஆகிடுத்துங்க. இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் எடுத்துடலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுத்துங்க. திறந்து பார்த்துடலாம். பிறகு இந்த அளவுக்கு
திக்காக இருக்குங்க. தண்ணி மட்டும் நிறைய விட்டுடாதீங்க. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு கையில் அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ இந்த வடை மாவை எடுத்துக்கலாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸிங்க. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பண்ணுறது. இப்படி கையில் வச்சு எப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணின்னு வந்துடுறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்துச்சுங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சூடாக வச்சாச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுது. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு வடையாக நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். ஒரு சைடு வெந்துடுத்துங்க. திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு வேகட்டுங்க. இன்னொரு சைடு வெந்துடுத்துங்க. எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இந்த கோல்டன் கலரு வந்துடுது. இன்னொரு பேட்சும் போட்டுடலாங்க. அதுவும் மீடியமில் வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக கிறிஸ்பி மசால் வடை பொரி வச்சு செஞ்சது ரெடி ஆகிடுதுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பொரியில் மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க. இதுக்கு கொத்தமல்லி சட்னி அல்லது சாஸோடு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் பொரியில் தான் மசால் வடை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.